தேர்தல் களத்தை சந்திக்கவே டெல்லியில் சம்மதம் தேவை என்ற மனநிலையில் இருப்போரிடம் தமிழகம் சிக்கினால் ஒவ்வொரு நாளும் என்ன பாடுபட வேண்டியிருக்கும் என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி பங்கீடு தொடர்பாக டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் அவரது சகாக்களும் டெல்லியில் இருப்பது எதற்காக? தமிழகத்திற்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை வாங்கி தருவதற்காகவா? தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படாமல் முடக்கப்பட்டிருக்கும் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துவதற்காகவா? மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்காகவா? சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காகவா என முதல்வர் சராமரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். அதன் அடிமை கூட்டத்தையும் அனுமதிக்க மாட்டார்கள். தங்கள் சுயநலத்துக்காக சொந்த கட்சியை அடமானம் வைத்தது போல தமிழ்நாட்டையும் டெல்லியிடம் அடகு வைக்க தயங்காதவர்கள் அதிமுகவினர் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஒரு மாநில கட்சியின் தேர்தல் முடிவுகளுக்கே டெல்லி மேலிடத்தின் அனுமதி தேவைப்படும் நிலையில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தின் உரிமைகள் முற்றிலும் பறிபோகும் என்பதையும் முதல்வர் ஸ்டாலின் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார்.